சிங்கக்குட்டி இல்ல நான் கட்டுற உள்பாவாட அழகு இருப்பானா அவன் சொல்லு இது என்ன அழகு மாமுனி செம்முனி பசுமாவனுக்கு போய்கிறியா அங்க கடை வெட்டுவாங்களே அதே மாதிரி வெட்டி போடுவேன் அதை என் ஜக்கால்த்தி கிட்ட பேசி நம்மளுக்கு என்ன வரப்போகுது என்ன வரப்போகுது ஒன்னும் கிடையாது சரி என் ஜக்கால்த்திங்க உங்க அண்ணன் தம்பியாடி ஈத்த உன் ஆண்டியானியா ஈத்த உன் அங்கு மங்கலியா ஈத்த நான் இருக்கும்போது அவங்க எதுக்கடி இருக்க போறேன் இல்ல இந்த ஊர் தலைவர் ராதாகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் அமாவாசையா சரி நீ சாயா வந்து டேக் யுவர் சாயா சரி பையனை கூட்டி என்ன காரணம் அவங்களை கூட்டது என்னதுக்கு தெரியுமாங்க என்னாச்சு என்னை தொட்டு தாலி கண்டாலே ஆம்படியா அமரன் ஆமா எங்க அப்பா அந்த நாட்டுக்கு என்ன போக சொல்றாருங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா அந்த நாட்டுல நான் போய் வாழ மாட்டேன் ஏன்னா தொட்டு தாலி கட்டிய கனவு அவங்க போய் வாழாண்டி ஐயோ எனக்கு அவன் முக்கியம் இல்லைங்க முக்கியம் கிடையாது நீங்க தாங்க எனக்கு முக்கியம் என்னங்க அப்ப நான் தான் வேணுமா அவன் எனக்கு ஒரு ஆழமும் வேணாம் நீதான் எனக்கு வேணும் அவன் என் பிஸ்கத்து நீங்க என் தங்கம் அவன் கடக்கலாம் என் லொட்டு நீங்க கடக்குறீங்க என் வயிறும் எனக்கு அவன் கடக்கலாம் என் பல்பு நீங்க வாங்க என் பல்பு எனக்கு சரி போறது அதனால நான் போற மாதிரி போறேன் நீங்க முன்னாடியே வந்து செய்து பிடிக்கணும் சின்ன விஷயம் தானே நீ புறப்பட்டு சென்று கொண்டாரு பின்புறம் நான் வருகிறேன் ஏற்பாடு செய்து முடித்து விட்டேன் வரிசையில் அனைத்தும் சரியாக ரதத்தில் ஏற்றிவிட்டேன் நாட்டுக்கு சென்று மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அதனால் நான் வந்து பார்க்கிறேன் மகளை விட்டு பெரிய கையோ சும்மா கையும் சும்மா இருக்கிறாங்க கையே ஒழிச்சு நம்ம அரண்மனையில இருந்தா நம்ம அரண்மனையில இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் உன்னை விட்டுட்டு நான் எப்படியோ போறேன் இப்ப உயிராக மாமா அழுவத்துக்கு நேரம் இல்ல சில புத்திமதி சொல்லி சீக்கிரமா அனுப்பு நான் ரெடியா காத்துக்கிறேன் அவர் எப்படி நீ ஆச்சுக்கிறான் அவசரம் இவளுக்கு புரிய மாட்டேங்குது கேளுமா அவர் ரொம்ப அடிச்சுட்டு போறாரு போமா எதிர்க்கே மேல பார்த்து போடி இல்ல போமா தப்பா கேட்குறியா நான் கருத்துருவோம் ஜாக்கிரதை எல்லாம் அரகத்திலே மகள் எப்ப தெரியுமா அந்த ஓட்டப்பள்ளி ஜகாதி பாய்ந்து பத்திட்டா எனக்கு என்ன எனக்கு தெரியல நடக்க தெரியல எனக்கு வாய் பேச தெரியல சூதுவாதி இல்லாம வாழ்த்துட்டாருமா என் மகனை எப்படி சீரு சிறப்போடு வளர்த்து அதனால எனக்கு தெரியும் நில்லுனா உக்காந்துக்கோ உக்காந்தா படுத்துக்கோ போயிட்டு வாமா நான் வரமா உன் நாட்டுக்கு அவங்க வந்தாங்க பார்க்கிறமா நான் உன பிரிஞ்சு எப்படியா போவேன் போயிட்டு வாமா அப்பா
Tangan dia pun naannya mana nelan. Nah. வர முடியாது. என்ன தெரியுமா வருத்தம்? திருமணம் ஆன உடனே போரி போட்டாங்களே. ஐயோ என்ன ஏதுன்னு நான் மட்டும் அப்படியே ரெண்டா போறதுக்கு இருப்பான். நான் வந்துட்டு இல்ல, இனிமே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஐயோ வந்துட்டா மட்டும் அப்படி கீசிருவேன். துணியை சொல்றேன். பரவாயில்லடி, இந்த நிலைமையில கூட இவ்வளவு அழகா நாம் இருவரும் நம்ம நாட்டுக்கு செல்லும் போது செல்றப்ப ஐயோ செல்லும் போது எனக்கு என்ன பாண்ணா எனக்கு நான் கிடைக்கிறேன் அதெல்லாம் பண்ணி தொலை. இந்த நிலைமையில் உன்னை பார்க்கும் போது அப்படியா இருந்தா நளினா முடியாது அப்படியே சொல்லு. நான் கேக்குறேன், நீங்க நஞ்சு கொண்டாபுரம் போனமா வராவா? அஞ்சுகோட்டாபுரம் தேசூர் பக்கத்துல சீமா புது இந்த நிலைமையில் உன்னை எப்படி இருக்கின்ற தெரியுமா? சுடர் வீசும் கதிரவனுக்கோ பகல் சொந்தம், சுழந்து வரும் நிலவுக்கு இரவு சொந்தம், தங்க குலத்திற்கு தாமரை சொந்தம், தாமரையின் மீது உள்ள வாணிக்கு வீண சொந்தம், அசைத்து வரும் நீருக்கு ஓடை சொந்தம், இசைப்பாடும் புயலுக்கு என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? வாழ்க்கை என்னும் முதல் படியில் அடியெடுத்து வைக்கிறோம். சரியா போயிடும். ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். எனக்கு பிடிக்கல. ஏன்னா இதுவரையும் ஆம்பளைங்களே பார்க்காத என் மனைவி. ஐயோ ஐயோ ஆம்பளைங்களை பார்த்தா தாலி இப்படி நட்டுக்கு புரிஞ்சு. ஆடவர்னா என்னன்னே தெரியாது. என்னுடைய கண்மணி பிடிக்காது. சொல்றோம், கைய வைக்காத பேசு, எனக்கு பிடிக்கல. பழக பழக சரி. ஐயோ ஐயோ எனக்கு வேணாம். திரும்பி நான் பாக்கலங்க, பாத்துட்டு வரேன். என்ன தெரியுமா? புது பெண்ணாச்சு, அதாவது வெக்கம். ஐயோ நானும் அதிகம் எனக்கு வரது நீ வரணும் கொஞ்சம் பக்கம். இதுக்கப்புறம் நாம் இருவரும் கொஞ்சமே உல்லாசமா இருக்கு. ஐயோ வேணாம் வேணாம், எனக்கு பிடிக்காது. கனவிலும் ஓர் நினைவாக, நினைவிலும் ஓர் கனவாக,
மட்டும் விட போகிறேன். வரண்டா. ஐயோ ஐயோ இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ சொல்ல மாட்டா இவனோட அவனோட ஆச்சு சாவச்சல நானு உட்காந்து சும்மா மட போட்டு போட்டு அடிக்கிறான் மாவன் போடு வாயா. வா. என்ன வேலை பண்ணிக்கிறாங்க, என்ன வேலை செஞ்சுக்கிறாங்க? அம்மா அடிப்படியா அடா பாப்பா அடிடா, அடி. மாசா காத்தா அடிடா அடி மாசா அடியா ஆதரங்கீரியே போடாதீங்க. எனக்கு சரிம்மா. நம்ம நினைச்ச மாதிரி ஏய், இவனை பின்புறமா இருந்து அடிச்சு ஒதுக்கி அடிச்சு உதத்தாச்சு. அவன் கட்டின தாலி எனக்கு எதுக்கு? எதுக்கு? இத கட்டிட்டு ஆ, என் கழுத்து அம்மா வெயிட்டாக்கி தெரியுமா? என்ன? அவன் கட்டின தாலி அவனையே போட்டுட்டோம். ஏமா அந்த தாலி தானே? வேணாம் வேணாம். இந்த தாலி இருந்தா அவனுக்கு சொந்தம். இந்த தாலி இல்லைன்னா உங்களுக்கு சொந்தம். அப்படியா? தாலி அவனே போட்டுட்டோம். தாலி தட்டோடியா ஏய், தாலி போட்டு சரி, பந்தங்களை முடிந்து விட்டது. நீ சொன்னபடியே செய்து விட்டு புறப்படு. என்னுடைய நாடு. இப்பொழுது நான் எல்லாத்தையும் எடுத்து கூட வந்து நாங்க போலாம். புறப்படு. பாவி நளினா நடந்த உண்மை என்று தெரியாமல் என் நாட்டுக்கு அழைத்து சென்று இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இன்புற்று வாழ வேண்டும் என்று நான் அழைத்து வந்தேன். இப்பொழுதுதான் அடி புரிகின்றது உன்னுடைய செய்கை. ஜான் பிள்ளை என்றால் ஆண் பிள்ளை என்பார். எனக்கே இந்த நிலைமை என்றால் பெண்ணாக பிறந்தவள் என்னுடைய அருமை தங்கை சாந்தி. நான் நிறைமாத கருவுற்று இருக்கிறேன் என்று கானகத்தில் உரைத்தார். அவளுடைய நிலைமை தெரியாமல் சாட்டை கொண்டு வேட்டையாடினேன், சித்திரவதை செய்தேன். அவள் அங்கங்களை சக்க சக்கையாக பிளந்தெறிந்தேன். அவள் உயிரோடு இருக்கின்றாளோ அல்லது இறந்து விட்டாளோ என்னுடைய தங்கையை பார்க்கவே முடியாதா சாந்தி? என்னை விட்டு போனதென்னே எந்த உயிரே